நமது ஜெபம் டிவியில் இயேசு உன்னை சந்திக்கிறார். உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு தாவீது கொண்டு வருகிறாங்க. உடன்படிக்கை பெட்டி தூக்கி கொண்டு போங்க, அதனுடைய ஸ்தானத்துல தேவனுடைய ஆசரிப்பு கூடத்தை கொண்டு வச்சிருங்க. ஆண்டவர் என் மேல கிருபை வச்சா அதை பார்க்கறதுக்கு திரும்பி என்ன நகரத்துக்கு வர பண்ணுவா. இல்ல நீங்க தான் கடை அப்படின்னா இங்கே கிடப்பேன். அவர் தமக்கு பார்வைக்கு நலமானபடி செய்வாராக. Every Wednesday, Jesus Meets You program at 7:30 p.m. Only on ஜெபம் டிவி. ஜெபத்திலும் களத்திலும் உங்களுடன். ஆமென், ஹல்லேலூயா. ஜீசஸ். ஒரு சின்ன அறிவிப்பு. நான் இன்று இரவு தான் தமிழ்நாடு புறப்படுவதாக இருந்தது. ஆனால் சிறிய மாற்றம் ஆகிவிட்டது. நேற்று மதியம் நம்முடைய அருமையான சகோதரி ரதி செல்வின் அவர்கள் மத்தியான வெளியில் கத்தருக்குள் இளைப்பாறுதலுக்கு சென்றுட்டாங்க. ஸோ அவங்களுடைய அடக்க ஆராதனை இன்றைக்கே மாலை 4 மணிக்கு இருப்பதனால் அவருடைய குடும்பத்தாரோடு இன்று அதிகாலையிலே நான் கிளம்பி तमिलनाडु बंद विटेन। मैं आज मंगलवार रात को ट्रेन से तमिलनाडु जाने वाला था, लेकिन कल सोमवार के दिन दोपहर को 1:30 बजे हमारे कलिशिया के सेल्विन भाई की पत्नी रदी बहन प्रभु के पास चली गई, तो उनका दफनाने की आराधना आज शाम को 4 बजे तमिलनाडु में एरप्पवारी में होने वाले है। तो उसका उन परिवार के साथ मिलकर मैं भी आज सुबह ही निकलकर यहाँ तमिलनाडु आ रहा हूँ, इसलिए आपके बीच में फिर वचन लेके आ रहा हूँ। तो उन परिवार के लिए प्रार्थना कर लीजिए, அந்த குடும்பத்தை ஜெபித்துக் கொள்ளுங்கள். விசேஷமாய் இன்று முதல் சனிக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஜெப குறிப்புகளை मंगलम सिस्टर डेल सिस्टर மட்டும் தான் செய்வாங்க, அவங்க ரெண்டு தான் இருக்கிறாங்க। तो आज के दिन से हर दिन सुबह की प्रार्थना बिनती को बहन डेल्सी और बहन मंगलम दोनों करने वाले हैं। तो प्रार्थना करेंगे। परमेश्वर विशेष रूप से भाई सेल्विन के परिवार के लोगों को परमेश्वर तसल्ली देने के लिए प्रार्थना कर लीजिए। விசேஷமாய் பத செல்வினுடைய குடும்பத்தார் யாவருக்கும் கர்த்தர் ஆறுதலை கொடுக்கும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள்। என்னுடைய பிரயாணத்துக்காக ஜெபித்துக் கொள்ளும் मेरे सफर के लिए प्रार्थना कर लीजिए। आंडवराय यीशु क्रिस्तुविன் नामத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள்। प्रभु यीशु मसीह के नाम से आप सबों को हमारा प्रेमी अभिनंदन। तो आज के वचन को जाएंगे यहोशुआ 9:25 वचन, जोशुआ 9:25, यहोशुआ की किताब 9 अध्याय उसका 25 वचन में யோசுவா 9:25, இப்போதும் உமது கையில் இருக்கிறோம், உம்முடைய பார்வைக்கு நன்மையும் நியாயமாய் தோன்றுகிறபடி எங்களுக்கு செய்யும் என்றார்கள்। और अब हम तेरे वश में हैं, जैसे बर्ताव तुझे भला लगे और ठीक जान पड़े वैसा ही व्यवहार हमारे साथ कर। इजराइल लोग जब गाना देश के अंदर प्रवेश कर रहे हैं, परमेश्वर ने वचन आज्ञा दी थी गाना देश में किसी को किसी जिंदे वस्तु को जिंदा नहीं रखना है, सबको खत्म करो। तो इस कारण उसी देश के अंदर डर के मारे गिबियोन नाम के एक बड़ा राज्य और उसके राज्य के लोग एक चालबाजी कर दिए। யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களோட கானான் தேசத்தை பிரவேசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லிட்டாரு, கானான் தேசத்துல நாசியில் சுவாசமுள்ள ஒருவரையும் விட்டு வைக்காதீர்கள், எல்லாரும் அழித்து விடுங்கள் சொன்னார்கள்। ஆண்டவர் சொன்னதுனால அப்படியே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது। இதை கேள்விப்பட்ட கிபியோன் என்ற ஒரு ராஜதானி பட்டணம், மிகப்பெரிய பட்டணம், அதன் ராஜாவும் அதன் ஜனங்களும் பயந்துட்டாங்க। எப்படி யோசுவா நம்ம அழிக்க போகிறான், ஏதாவது தந்திரம் பண்ணணும்னு சொல்லி அவங்க யோசுவாவுக்கு இடத்துல வந்து தாங்கள் தூர தேசத்தை வந்திருக்கிறோம், உங்களை சமாதானம் பண்ண வந்தோம், உடன்படிக்கை பண்ண வந்தோம் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள், சமாதானம் பண்ணி கொண்டார்கள்। वे योशुआ के पास आकर कहने लगे, हम दूर देश से आए हैं, आपके साथ शांति के वाचा बांधने आए हैं, आपका परमेश्वर महान परमेश्वर है, हम परमेश्वर ने क्या क्या सब सुने, इसलिए हम आपसे वाचा बांधते हैं। और योशुआ और इजराइल के पुरनियों परमेश्वर से इसके बारे में पूछे बिना वाचा बांध लिए। உங்கள் தேவனாய கர்த்தர் பெரியவரப்பா, பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொன்ன உடனே யோசுவாவும் மூப்பரும் ஆண்டவரிடத்தில் கேட்காதபடிக்கு
இவர்களோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். 3 நாள் கழித்து தெரிகிறது இவர்கள் दूरदेशத்தில் உள்ள தங்கள் பக்கத்தின் ராஜ்யத்தில் உள்ளவங்கள். 3 दिन के बाद यहोशू को पता चला ये दूर देश के नहीं है बल्कि हमारे नजदीक के देश वाले हैं. यहोशू उनसे सवाल करता है तुमने ऐसा क्यों झूठ बोला. यहोशू कहकर ये बड़ी नहीं पोई चनिंग है. तब वे कहते हैं हमने सुना ना कि परमेश्वर सबको सत्यानाश करने बोला है. हमारे जान बचाने के लिए हमने झूठ कहा, हमें क्षमा कर दो. அவங்க சொன்னாங்க ஆண்டவர் சொன்னதை நாங்கள் கேட்டோம், எல்லாரும் அழிந்து போயிடுவோம், அதனால எப்படியா உயிரை தப்ப வைக்கிறதுக்கு உங்கள்கிட்ட பொய் சொல்லிட்டோம், இப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறோம் அப்படிங்கிறாங்க. अभी आप जो भी आपके नजर में अच्छा लगे करो, உம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்யும். அப்படி யோசுவா என்ன செய்கிறான், நல்லது, அப்போ நீங்க கர்த்தருடைய ஆலயத்தில் விறகு வெட்டி கொண்டு வரணும், தண்ணீர் முண்டு முண்டு ஊற்றணும். तो उनसे कहता है तो तुम्हारे लिए काम है परमेश्वर के भवन में लकड़ी काट कर लाना है वेदी के लिए, और पानी सारे पानी सिंचाई करके आपको लाना होगा. वो कहते हैं हाँ ठीक है हम करेंगे, உம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்யும். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல 1 சாமுவேல் 3:18, 1 சாமுவேல் 3:18 यहाँ एली प्रधान याजक सामुएल से सवाल करता है रात को परमेश्वर तुमसे क्या बताया गया वो सब बताओ. ஏலி தாத்தா சாமுவேல்கிட்ட கேட்கிறாரு, நேற்று ராத்திரி கர்த்தரோடு என்ன பேசினார், ஒன்றும் குறைவில்லாமல் எல்லாம் சொல்லு. முதலாவது தயங்கினாலும் பிற்பாடு கத்த நிமித்தம் ஆணையிட்டதுனால சாமுவேல் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான். உங்களுடைய குடும்பத்துக்கு அழிவு வரப்போகிறது, தேசம் எல்லாம் शत्रुके लिए ஒப்பு கொடுக்கப்பட போகிறது. शामुएल पहले से सोचने लगा, लेकिन एली महायाजक ने परमेश्वर के ऊपर शपथ खाई तो शामुएल ने सारे बात बता दिया. तुम्हारे परिवार को परमेश्वर नाश करने वाला है, हमारे देश को पराये देश के राजा के हवाले करने वाला है. और सब बताने के बाद एली कहता है वो परमेश्वर है, उसके नजर में जो भी ठीक लगे करने दो. அவர் கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானபடி செய்வாராக. ஆண்டவர் கர்த்தர்ல அவருக்கு எது நல்லா தெரியுதோ செய்யட்டும். परमेश्वर को जो भी भला लगे करो. आज हमारे जीवन में कहते हैं प्रभु मेरे नजर में एक भला है ये तुम करो. இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து சொல்றோம், ஆண்டவரே என் பார்வைக்கு இதான் நல்லா இருக்கு, இப்படி செய்யும் ஆண்டவரே, இப்படி செய்யும் அப்படி செய்யும்னு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறோம். ऐसा करो वैसा करो कह रहे ना, लेकिन प्रभु के नजर में क्या सही है, ஆண்டவருடைய பார்வையில் என்ன சரியா இருக்கிறது. தாவீது ராஜா தன் மகன் அப்சலோமுக்கு பயந்து காட்டுக்கு ஓடிட்டான். ஆனால் காட்டில் பர்சிலா என்ற வயது சென்ற ஒரு மனிதர் அந்த காட்டில் இருந்த நாளெல்லாம் அவருக்கு எல்லாவற்றையும் கொடுத்து அவரை பராமரிக்கிறார், போஷிக்கிறார், பாதுகாக்கிறார். दाऊद राजा अपने बेटा अब्सलोम के डर के मारे शहर छोड़कर जंगल की ओर भाग निकला. वहां जंगल में फरसेला नाम के एक बुजुर्ग व्यक्ति वो दाऊद राजा का देखभाल करता है. उसका खाने के लिए क्या चीज है, सोने के लिए क्या गादी चाहिए, सब कुछ करके देता है. आखिर में युद्ध में दाऊद का बेटा अब्सलोम मर गया. अभी दाऊद वापस अपने राज्य में अपने सिंहासन में लौटने का वक्त आ गया है. இப்பொழுது யுத்தத்தில் அப்சலோம் இறந்து விட்டார். தாவீது ராஜா தன் ராஜ்யத்துக்கும் தன் சிங்காசனத்துக்கும் திரும்பி போக வேண்டிய வேளை வந்து விட்டது. तब दाऊद राजा कहता है, हे परसिला तो मेरे साथ यरूशलेम में आ जा, मैं तुम्हें बहुत अच्छी तरह परवरिश करूंगा, तेरा पालन पोषण करूंगा. दावீது ராஜா பர்சிலா பார்த்து சொல்லுகிறார், நீ என்னோடு கூட यरूशलेमुக்கு வா, அங்கே வைத்து நான் உன்னை பராமரிப்பேன். तब परसिला कहता है मेरा उम्र तो 80 के ऊपर हो गया भैया. परसिला चल रहा என்னுடைய வயது 80 வயதுக்கு மேல் ஆயிட்டு. अभी राजा के दरबार में बैठकर स्वादिष्ट खाने के लिए मेरा उम्र नहीं है. இப்போ ராஜாவுடைய பந்தியில் உட்கார்ந்து ருசியா சாப்பிடுறதுக்கு எனக்கு அந்த வயசு இல்லையே. ஒன்று செய்யுங்க, என் மகன் கிம்காம் இருக்கிறான், அவனை அழைத்து செல்லுங்கள், எனக்கு உம்முடைய பார்வையின்படி என்ன செய்ய விரும்பினீரோ அதை அவனுக்கு செய்யும். तो फरसिला कहता है मेरा एक बेटा है किमगाम, उसे आपके साथ शहर में ले जाओ.
तुम्हारे नजर में जो भी भला लगे, जो भी आप मुझे भलाई करना चाहे, मेरे बेटे को कर दो। तभी दाऊद कहता है ठीक है। दूसरा शामुएल 19 अध्याय 37-38 वचन, 2 Samuel chapter 19 verse 37-38. दूसरा शामुएल 19 அத்தியாய் 37-38, 2 சாமுவேல் 19 அதிகாரம் 37-38. உமது அடியனாய் கிம்காம் ராஜாவை ஆண்டு உடனே கூட வருவான், உம்முடைய பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்யும். तेरा दास किमगाम जो मेरा बेटा है वो राजा के संग वो पार जाए, और जैसा तुझे भाए, तुझे अच्छा लगे वैसे उससे तो विहार करना. तो 38 वचन में 38 वचन दाऊद राजा कहता है हाँ हाँ ठीक है, तुम्हारा बेटा किमगाम मेरे साथ आने दो. உன் பார்வைக்கு நலமானபடியே நான் அவனுக்கு நடப்பித்து நீ எடுத்து வேண்டிக் கொள்வதெல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்றான். राजा ने कहा हाँ, किमगाम मेरे संग पार चलेगा, और जैसा तुझे भाए, तेरे नजर में अच्छा लगे वैसा ही मैं उससे व्यवहार करूंगा, वरन जो कुछ तुम उससे चाहेगा वह मैं तेरे लिए करूंगा. உம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்யும் என்று பர்சிலா ராஜா சொல்லுகிறான். ராஜா சொல்லுகிறார், உன்னுடைய பார்வைக்கு இது நல்லா இருக்குதோ அதை நான் மகனுக்கு செய்வேன். फर्सिला को देखकर राजा कहता है तुम्हारे नजर में जो भला है मेरे बेटे को कर दे. लेकिन राजा कहता है फर्सिला को, तुम्हारे नजर में जो भला लगे वो तुम्हारे बेटे के लिए करूंगा. அப்படிதான் கர்த்தர் அவருடைய பார்வைக்கு நல்லது நம்முடைய வாழ்க்கையில செய்வார். उसके नजर में जो भी भला लगे उसे वो करेगा. अब दूसरा शामुएल 15 अध्याय 25-26 में 2 Samuel chapter 15 verse 25-26, 2 சாமுவேல் 15 அதிகாரம் 25-26, दूसरा शामुएल 15 का 25-26, 2 சாமுவேல் 15 அதிகாரம் 25-26. ராஜா சாதோக்கை நோக்கி, தேவனுடைய பெட்டி நகரம் திரும்ப கொண்டு போ, கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் உன் வாசஸ்தலத்தில் பார்க்கிறதுக்கு என்னை திரும்பி வர பண்ணுவா. तब राजा ने सादोक नामक याजक से कहता है, परमेश्वर के संदूक को नगर में लौटा ले जा. यदि यहोवा के अनुग्रह की दृष्टि मुझ पर हो तो मुझे लौटा कर उसको और अपने वासस्थान को दिखाएगा. 26 வசனத்துல உன் மேல் எனக்கு பிரியமில்லை என்பாராகில் இதோ இங்கே இருக்கிறேன், அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்வாராக. पर यदि परमेश्वर मुझसे ऐसा कहे कि मैं तुझसे प्रसन्न नहीं हूं तो भी मैं हाजिर हूं, जैसा उसको भाए, उसको अच्छा लगे वही वह मेरे साथ बर्ताव करे. தாவீது காட்டில் இருக்கிறான். உடன்படிக்கைப்படி சுமந்து கொண்டு दाऊद இடத்துல கொண்டு வருகிறாங்க. दाऊद अभी शहर छोड़ के जंगल में चला गया, जंगल में रहता है. तो याजक लोग वाचा के संदूक लेकर दाऊद के पास जंगल में आ गए. तब दाऊद कहता नहीं, परमेश्वर के संदूक को ले जाओ, उसके स्थान पे परमेश्वर के भवन में रखो, உடன்படிக்கைப்படி தூக்கி கொண்டு போங்க, அதனுடைய ஸ்தானத்துல தேவனுடைய ஆசரிப்பு கூடத்தை கொண்டு வச்சிருங்க. ஆண்டவர் என் மேல கிருபை வச்சா அதை பார்க்கறதுக்கு திரும்பி என்ன நகரத்துக்கு வர பண்ணுவா. परमेश्वर की नजर में मुझे दया मिली तो उस संदूक को वापस देखने के लिए मुझे अनुग्रह देगा. नहीं बोलेगा तो मैं यहां रहता हूं, இல்லை நீங்க தான் கடை அப்படின்னா இங்கே கிடப்பேன். அவர் தமக்கு பார்வைக்கு நலமானபடி செய்வாராக. प्रभु अपनी नजर में जो भी भला लगे, अच्छा लगे वो करे. क्या हमारे पास ऐसी हिम्मत है कि இப்படி சொல்றதுக்கு நமக்கு தைரியம் இருக்குதா? ஐயோ, ராஜா வாரதுக்கு பதிலா இதே காட்டுல பாய்ந்து ஒழிக்க வேண்டுமோ? राजा के सिंहासन में बैठने का छोड़कर इस जंगल में चोरी छिपे रहना है क्या? लेकिन दाऊद कहता है प्रभु की जो भी मर्जी हो, उसको नजर में जो अच्छा लगे वही करो. அவருடைய பார்வைக்கு எது நல்லா இருக்குதோ அதை கத்த செய்யட்டும், அது ஆண்டவர் செய்யட்டும். நியாயாதிபதிகள் 10 அதிகாரம் 15 வசனம், जजेस 10:15, न्यायों 10 का 15,
நியாயாதிபதிகள் 10:15. இஸ்ரவேல் புத்தர் கர்த்தரை நோக்கி, பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் ரட்சித்துள்ளோம் என்று சொல்லி इस्राएल ने यहोवा से कहा, हमने पाप किया है, इसलिए जो कुछ तेरी दृष्टि में भला हो वही हमसे कर, पर तो अभी हमें छुड़ा दे. நாங்க செஞ்ச பாவத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கறதாலும் கொடுங்கப்பா, हमने क्या पाप के लिए कोई भी दंड हमें दे दो, लेकिन आज हमें कैसे बचा लो शत्रु के हाथों से. ஆனா இன்றைக்கு சத்துருக்கு நீங்கள் எப்படியாவது விடுவிய ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்யும், तेरे नजर में जो भी भला लगे उसे करो बेटा, करो प्रभु. तब प्रभु तरस खाया, आंडवर அவர்கள் மேல் மனதுருகினாராம், तरस खा लिया. ये ऐसे कह रहे हैं, प्रभु जैसे भी तेरी मर्जी हो वैसा करो. न्यायों 10:16 में, न्यायाधिपति 10:16, जजेस 10:16, அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேல் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். तभी पराये देवताओं को अपने मध्य में से दूर करके यहोवा की उपासना करने लगे और वह इस्राएलियों के कष्ट के कारण खेदित हुआ. परमेश्वर को मन टूट गया, वो तरस खाया. मेरे लोग कितना तकलीफ उठा रहे हैं. ये तकलीफ बीच में कहते हैं, प्रभु तेरे नजर में जो भला लगे उसे करो. என் ஜனங்கள் எவ்வளவாய் கஷ்டப்படுகிறாங்க, சத்ரு ஒடுக்குகிறான், ஆனாலும் சொல்றாங்க உங்களுடைய பருவைக்கு நலமானபடி செய்யுங்கப்பா, நாங்கள் செஞ்ச பாவத்துக்கு தான் தண்டனை, ஆனால் எப்படியாவது ரட்சியம் ஆண்டவரே उद्धार कर दे. फिर परमेश्वर ने यप्ता नामक एक मनुष्य को उठाया. கர்த்தர் யப்தா என்ற மனிதனை எழுப்பினார். அவன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு शत्रु மேல ஜெயம் கொடுத்தார். यप्ता के जरिए परमेश्वर इस्राएल लोगों को शत्रु के ऊपर परमेश्वर ने विजय दे दिया. हालेलुया. यानी परमेश्वर की मर्जी के लिए अपने आप को सौंप दो. एक बार कुछ लोग बातें कर रहे थे, हम अगला महीना गांव जाने वाले हैं. சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நாங்க அடுத்த மாசம் ஊருக்கு போறோமே. அப்பதான் ஒருவர் சொன்னார், வாசனை எப்படி இருக்கு தெரியுமா உங்களுக்கு, वचन कैसा जानते हो. याकूब 4:13-14-15 में, याकूब 4ஆம் அதிகாரம் 13, 14, 15, ஜேம்ஸ் chapter 4:13, 14, 15. நாங்க இன்னைக்கு அல்லது நாளைக்கு அந்த பட்டணத்துக்கு போறோம், அங்க ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் பண்ணி நிறைய சம்பாத்தியம் பண்ணுவோம்னு சொல்றீங்களே, கொஞ்சம் கேளுங்க. तुम जो कहते हो कि आज या कल हम किसी और नगर में जाकर वहां 1 वर्ष बिताएंगे और व्यापार करके लाभ उठाएंगे. 14 वचन में 14ஆம் வசனம், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகை போல் இருக்கிறதே. और ये नहीं जानते कि कल क्या होगा. सुन तो लो, तुम्हारा जीवन है ही क्या. तुम तो मानो बाप के समान हो, दुआ के समान हो, जो थोड़ी देर दिखाई देती है फिर लोप हो जाती है. கொஞ்ச நேரம் தெரியுது அப்புறம் காணாம போயிருது, அந்த புகை போல இருக்கிறீங்களே. 15 वचन में 15ஆம் வசனம் சொல்லுங்க, ஆண்டவர் சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னது செய்வோம் என்று சொல்ல வேண்டுமா. इसके विपरीत तुम्हें यह कहना चाहिए कि यदि प्रभु चाहे तो हम जीवित रहेंगे और यह या वह काम भी करेंगे. ना पोवे ना चेवे ना आदचेवे சொல்லாதங்க. मैं वहां जाऊंगा, ये करूंगा, वो करूंगा, मत बोलो. प्रभु की मर्जी हो और हम जिंदा रहे तो कल एक काम कर सकते. கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இந்த காரியம் செய்வோம். நல்ல ஒரு காரியம் அல்லவா. எல்லாமே கர்த்தர் மேல் பாரத்தை வச்சிடணும். प्रभु पर सारे बोझ डाल दो, वो तुम्हें संभाल लेगा, அவர் உன்னை பாதுகாத்துக் கொள்வார். அப்படி ஆண்டவரே உம்முடைய பார்வைக்கு நன்மையா என்ன தெரியுதோ அதை வாழ்க்கையில் செய்யுங்க.
மனுஷன் உங்களுக்கு தீமை செய்யலாம், கர்த்தர் ஒரு நாளும் அறிந்து உங்களுக்கு நன்மை செய்ய மாட்டார், தீமை செய்ய மாட்டார், नन्मा தான் செய்வார். मनुष्य के समान नहीं, परमेश्वर जानबूझकर आपके जीवन में कोई बुराई न करेगा, वो भलाई करेगा. तो परमेश्वर को प्रार्थना करने वाले हैं. हे हमारे सूर्य की पिता, धन्यवाद देते हैं. परलोकी पिता, नंद सलतो करो. जैसे गिबियोन के लोगों ने यहोशुआ से कहा, तेरे नजर में जो भी भला लगे वही करो, உம்முடைய பார்வைக்கு நலமானபடி எங்களுக்கு செய்யும் என்று கிபியோன் பட்டணத்தார் சொன்னது போல நாங்கள் சொல்லுகிறோம்ப்பா. दाऊद சொன்னது போல, ஏலி आसारी சொன்னது போல, ஏலி याजक ने जैसा कहा और दाऊद ने जैसा कहा, प्रभु के नजर में जो भी भला लगे वही हमारे जीवन में परमेश्वर करेगा. लेकिन वो भलाई करेगा, बुरा नहीं करेगा. ஆண்டுடைய பார்வைக்கு நலமானது எங்கள் வாழ்க்கையில் செய்யுங்கப்பா. எங்கள் பிள்ளைகளுக்கு செய்யுங்க. जैसे परशुराम हमारे बच्चों को कर दे. हमारा प्रभु हमेशा भला करने वाला परमेश्वर है. अपनी अपनी पार्वी के नलमानबड़ी ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்வீராக. तेरे नजर में जो भी भला लगे वो भलाई अपने बच्चों को कर दे, आशीष कर. वैसे हमारे भाई सेल्वी के परिवार में सबको तसल्ली दे दे. वो अपनी पत्नी को होकर बैठे हैं. தன்னுடைய அருமையான மனைவி இழந்து தவிக்கிற செல்வியுடைய வீட்டில் எல்லாருக்கும் ஆறுதலை தருவீராக. அவருடைய பிரசன்ன கூட இருக்கட்டும். यीशु क्रिस्तुविன் நாமத்தில், यीशु मसीह के नाम से मांगते हैं जैसे पिता, आमेन आमेन. हालेलुया. எங்கள் கண்மலை மீட்புமாய் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் என்னாலும் உடைய சமூகத்தில் பிரீதியாய் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் உடைய நாமத்துக்கு மகிமையாய் இருப்பதாக. ये हमारे चट्टान उदा करता परमेश्वर, हमारे जबान के हर एक शब्द, मन के हर एक विचार तेरे सन्निधान में स्वीकार करने योग्य, तेरे नाम के महिमा की योग्य और हमें आशीष मिलने योग्य रहने दे. आमेन. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் வாய் திருப்தியாக்குகிறார். கடலுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழது போலாகிறது. ஆமென். ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு மத்தியானம் 1 மணிக்கு சபையில கூட்டம் உண்டு. மாலை 7 மணிக்கு बाइबल स्टडी उंडू. आज दोपहर को 1 बजे कलीसिया में प्रार्थना सभा है और शाम को 7 बजे बाइबल स्टडी होगी. प्रभु आपके साथ रहे. आमेन. நமது ஜெபம் டிவியில் இயேசு உன்னை சந்திக்கிறார். உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு தாவீதிடத்தில் கொண்டு வருகிறாங்க. உடன்படிக்கை பெட்டி தூக்கி கொண்டு போங்க. அதனுடைய ஸ்தானத்துல தேவனுடைய ஆசரிப்பு கூடத்தை கொண்டு வச்சிருங்க. ஆண்டவர் என் மேல கிருபை வச்சா அதை பார்க்கறதுக்கு திரும்பி என்ன நகரத்துக்கு வர பண்ணுவா. இல்ல நீங்க தான் கடை அப்படின்னா இங்கே கிடப்பேன். அவர் தமக்கு பார்வைக்கு நலமானபடி செய்வாராக. Every Wednesday, Jesus Meets You program at 7:30 p.m. Only on ஜெபம் டிவி. ஜெபத்திலும் களத்திலும் உங்களுடன்.